Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மடகோனில் பேர்லாம் மடகோனில் காந்தி மார்க்கெட்னு சொல்லிட்டு தாங்க மார்க்கெட் வந்தோம். இங்கே ஏன் வந்தோன்னா நம்ம வந்து பைக் ரெண்டில் எடுத்துனோம்ல, ஸோ அது வந்து இன்னையோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு மார்னிங்கு 8:30 நம்மளுக்கு வந்து மடகோன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மும்பைக்கு ட்ரெயின். ஸோ பைக் இப்போ தான் வந்து கொடுத்தேன், ஏன்னா வந்து பிஃபோர் 7 o'clock வந்து கொடுக்கணுமா. இங்கே வந்து கோல் பீச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸு வந்து 8 மணியோட க்ளோஸ், ரிட்டன் நம்மள்கிட்ட வர முடியாது. ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா, நம்ம காந்தி மார்க்கெட்டு நம்ம இப்போ நடந்து போய்ட்டுருக்கு தான் காந்தி மார்க்கெட்டு. இப்போ தெரியுது பாருங்கள், காந்தி மார்க்கெட்டை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆக்சுவலாக ரூமில் போய் தூங்கலான்னு பார்த்தேன், சரி அப்புறம் ஏன் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வரேன். அப்படியே வாங்க மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நான் கொடையை எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் கூருக்கு அப்புறம் கொடைக்கானலுக்கு அப்புறம் கொடையில் விளாக் பண்ண போகிறோம். இதெல்லாம் இருக்குதுங்க, ஷாப்ஸ்லாம் இருக்குது, வெடிக்கடைலாம் இருக்குது, ஃபுல்லாக மார்க்கெட்டாங்க இந்த ஏரியாவை. இதுதான் வந்து மெயின் மார்க்கெட்டாக இந்த மடகோன் சிட்டிக்கு. கடை இதுதான் இருக்குது. இந்த உள்ள குட்டி மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. வெல்கம் MM நியூ மார்க்கெட்டாக. வாங்க உங்களுக்கு பார்க்கலாம். இங்கேயேங்க கொடை இங்கேயும் பிடிச்சிட்டு வரேங்க. பெரிய மார்க்கெட்டுங்க. This all market? Yeah, all market. Okay. ஃபுல்லாக மார்க்கெட் தான். கொடையை மடக்கிட்டேன். கொடை ஃபுல்லாக இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. வா, பெரிய மார்க்கெட்டுங்க நிஜமா. நம்ம ஊர் லேடிஸ்லாம் வந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்போம், பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்க மாட்டாங்க, பேரம் பேசுவாங்க. நாங்கள் வந்து போர்டை பார்த்தா சின்னதாக இருந்துச்சு, உள்ளே நான் அன்மார் மலை மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க உள்ளார. முடிவே இல்லையா இருக்கு. எல்லாமே வந்து சேமாக தாங்க இருக்குது மார்க்கெட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு, சில மளிகை பொருட்கள் இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. சில்லி கிளிலாம் இருக்குது. இந்த கடை தான் வித்தியாசமாக இருக்குது. இதை வாங்க போகலாம். அதான் ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி இல்லை மார்க்கெட்டு. அது போன இடத்துக்கே வந்தாச்சுங்க. மார்க்கெட்டு ஃபுல்லாக தாங்க இருக்குது. திரும்பி கொடையை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். நல்லா விட்ட மாதிரி இல்லைங்க. அப்படியே வாங்க போகலாம். ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்லாம். ஆனால் ஃபுட் ஸ்ட்ரீட்டே கண்ணுக்கு தெரியலையே. நான் ஜுவல்லரி கடையும் அந்த கடையும் தான் இருக்குது. எல்லாம் ஜுவல்லரி கடை, வாட்ச் கடை அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ரோட்டில் பைக்கை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சவுத் கோவா கம்பேர் பண்ணுறப்ப நார்த் கோவாவோட கம்பேர் பண்ணுறப்ப சவுத் கோவா வந்து நைட் லைஃபுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. நேற்று பார்த்த வரைக்குமே நம்ம வந்து
நார்த் கோவாலேருந்து கிளம்புனப்போ பார்த்தீங்கன்னா 11:30 அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடை அப்படி இருந்துச்சு. நான் டுவர்ட்ஸ் சவுத் கோவா வரப்போ ஒவ்வொரு கடை கூட கிடையாதுங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ வந்து சவுத் கோவா வந்து உங்களுக்கு பார்ட்டி பண்ணுற பிளேஸ் வந்து சவுத் கோவா கிடையாது. நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சவுத் கோவா வரலாம். ஏன்னா வந்து அமைதியான ஒரு பிளேஸு சவுத் கோவா. அங்கே போகலாம், வேறு இருக்கான்னு பார்க்கப்போம். மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா மழை பெய்யுது ஏதோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானேன்ட்டு. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, வாங்க போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஒரு கையில் கொடை, ஒரு கையில் கேமரா, ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரில. வாங்க சாப்பிடும். சவர்மா போடுறாங்க, சவர்மா வேணாம். என்னங்க என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்? கோனு தான் இருக்குது எங்கள்கிட்ட. இது சாக்லேட் பார் மாதிரி இருக்குது, இது வேணாம். கோனே சாப்பிடுவோம். டேட் இருக்கா? டேட்டு ஏப்ரல் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இருக்கு ஏப்ரல் 23 வரைக்கும் இருக்குது. भैया जीपे कितना रुपये? 50. சரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாமா? கரெக்டான கூலிங்காக இருக்குது, ஆனால் இனிப்பு தான் நல்லா இதாக இருக்குது, கம்மியாக இருக்குது. என்ன பிராண்டு? இந்த க்ரீம் ஸ்ட்ராபெரின்னு ஏதோ பிராண்டுங்க. रेलवे स्टेशन I don't know. I'm also new. गोवा गई थी यार उसने ट्रेन. भैया इधर है वेयर street food like a pani puri, masala pav, vada pav like that. पानी पूरी हाँ ऐसा गया ना, हाँ वो बिल्डिंग खत्म गली है, गली से सीधा जाओ, बाद में कुछ मिलेगा. पानी ओके पूरी, ओके पानी पूरी, शेव पूरी, इधर सब. ஓகே பையா. நம்ம எப்போ பரவாயில்லைங்க, நம்ம அரகுறை ஹிந்தியை புரிஞ்சுக்கிட்டாப்புல. வாங்க போகலாம். எனக்கு இப்போ பானிபூரி சாப்பிடும் போல் இருக்குது. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டேஞ்சிட்டேன், நட்டி கொடை கேமரா வச்சு இது பண்ண முடியல, அதனால் ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு விட்டேஞ்சிட்டேன். மழை பாருங்கள் இன்னும் விட மாட்டேங்குது. நல்ல வேலைங்க காலையில் நம்ம போகிறப்ப மழை பெய்யலை. ஓகே நைட்டு தானே. ஆனால் நம்ம ஊரில் கூட பானிபூரி கடையை கண்டுபிடிச்சலாம் போல். இங்கே வந்துட்டு கோவாவில் கண்டுபிடிக்க முடியலையேங்க. நம்ம ஊரில் 10 அடிக்கு ஒரு இடத்துல பானிபூரி கடை, ஒருவேளை அங்கே தான் சேல்ஸ் ஆகுதா, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா? பஜார்லேருந்து வந்தோம், பஜார்லேயுமே இல்லை பானிபூரி கடை. இந்த ஏதோ பில்டிங்கை தாண்டி இருந்தாப்புல. Yeah, what special? हाँ मसाला पूरी, मसाला पाव, रगड़ा पेटी. give me first एक पानी पूरी. பரவாயில்ல வேறு கண்டுபிடிச்சாச்சு.
வேறு விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ டிஸ்டர்ப் யூ? நோ, ஓகே. அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார், நான் வந்து குறுக்கிட்டோடனே சரி ஏதாச்சும் பண்ணுவார் நினச்சேன். ஒன்றும் இல்லை. பார்க்கும்போதே நாக்கு ஊதுங்க. பானிபூரி வந்து பானிபூரி சாப்பிடவும் வந்தால் ஃபஸ்ட் பானிபூரி சாப்பிடுவோம். சரியாக மழை பெய்யுதுங்க. நான் இந்த கூடாரத்தில் தான் நிற்கிறேன். நான் மலைக்கு சாப்பிட்ற ஃபுட்டு தான். பானிபூரி. கிவ் மீ மீடியம். ஸ்பைசி வேணாம், மீடியமே போதும். Cheers. நம்ம ஊரில் கிழங்கு போடுவாங்களே, இங்கே வந்து இந்த பட்டாணி சுண்டல் மாதிரி போட்டு பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் விச் ஒன் ஸ்பெஷல் யுவர் ஷாப்? Special pav bhaji, special pav bhaji, masala pav. Masala pav. Masala pav, pav bhaji है, दही शेवपुरी है, रगड़ा पेड़ी. give me दही. छोड़ो एक दही शेवपुरी. दही சேவ் ட்ரை பண்ணுவோம். கடைசியில் வேண்டாம் பாவ் பஜ்ஜி சாப்பிடுவோம். You will upload on YouTube. Yeah. Yeah, food now I am just exploring the world. All food, the different places, like that. Where are you from? I am from Tamil Nadu. I am from Hyderabad. Hyderabad? Yeah. Okay. Actually, வந்துருச்சுங்க டைப் பூரி சாப்பிடுமா? என்ன போட்டுறேன்னு பார்ப்போம். पानीपुरी एक पानी का बटर. ஆக்சுவலாக அவங்க வந்து தயியில் வந்து ஸ்வீட்டு கலக்கலை. ஸ்வீட்டு வந்து தனியாக வச்சுருக்காங்க, தயியை வந்து தனியாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து தயியில் கலந்துருப்பாங்கள்ல, அதாவது டோலில் ஜீனி கலந்துருப்பாங்க. இங்கே தனித்தனியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பையா வாட் கோவன் சேவ் பூரி? No, what? Same like dahi puri without dahi. It's Goan special? Yeah. Okay. தைப்பூர்லேயே வந்து தயி இல்லாமல் வந்து கோவன் சேவ் பூரியாம். அது வேணாம் நம்ம. சரி, give me one pav bhaji. एक भाजी खाने के लिए बीमार. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு தான் இது. ஆக்சுவலாக இது வந்து பொட்டேட்டோவில் பண்ணுறது, ஏதோ சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆனியனை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இங்கே ரெடி பண்ணுறாங்க அப்புறம் பட்டர். இட்ஸ் பட்டர் நோ? பட்டர் தான். And then what sauce, that one sauce? Kashmiri red chili. பட்டரும் ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி தான் அது, வேறு எதுவும் இல்லை. லெமனை புளிஞ்சிரோமா? பக்கத்து தட்டையில் புளியிறாப்புல. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். ரெண்டு எப்படி சாப்பிட்றது? சூடாக இருக்குங்க. பட்டர் ஸ்மெல்லு நல்லா இருக்குது.
பட்டரோட பாவ் பாஜி ப்ளஸ் அந்த வந்து சில்லி இருக்குல்ல, காஷ்மீரி சில்லி, அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தருது. ஆக்சுவலாக அந்த பாவ் பாஜி இருக்குல்ல, நிறைய பேர் வந்து அவங்க நைட்டு சாப்பாடாக தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம், பிரச்சனை கிடையாது, ஒரு நாளைக்கு தானே. என்னன்னா நான் வந்து தமிழில் பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிட்ருந்தாங்க, அவங்களுக்கு பிடிக்கல நான் பேசிகிட்டே சாப்பிட்றது. அவங்க மாதிரியாக பார்த்தாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்குப்போமா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் இல்லை, நம்மளை தான் பிடிச்சிட்டே சாப்பிட்டாகும். மழை கொஞ்சம் விட்டுருக்குங்க. குமார் பிரதர், பை பை பை, தேங்க்யூ மே. அதாங்க சாப்பிட்டு வரேன். வந்து எனக்கு இந்த கடையில், அதாவது அவர் பேர் வந்து குமார். ஸோ வந்து கடை பேரும் வந்து குமார் பாவ் பாஜி தான் இருக்குது. இந்த காந்தி மார்க்கெட்டில் அவரோட கடை மட்டும் தான் பானிபூரி கடை இருக்குது. வேறு எந்த கடையுமே நான் பார்க்கல. வந்து நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பானிபூரி தாங்க, வேறு லெவலில் பானிபூரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் தயிபூரி சூப்பராக இருந்துச்சு. பாவ் பாஜி வந்து எனக்கு அதை வந்து எனக்கு சொல்ல தெரியல, நம்ம முன்ன பின்ன பாவ் பாஜி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நல்லா இருந்துச்சு பாவ் பாஜி. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எப்படின்னா, அந்த காஷ்மீரி சில்லியும் பட்டரும் வந்து ஒரு ஸ்டைல் கொடுத்துச்சு. அது இல்லாமல் பாவ் பாஜி சாப்பிடும்போது சப்புன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சது பானிபூரி தாங்க. ஸோ டைம் ஆகிட்டுங்க, எனக்கு இதே வயிறு நுந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், சாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம போய் சாப்பிட போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுவே வயிறு நுந்துருச்சு. யாராவது நம்ம போயிட வேண்டியதான். ஓ தேங்க்யூ. ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாச்சும் கடையில் வாட்டர் மட்டும் வாங்கிக்கணும், தண்ணி இல்லை. சரிங்க, நான் வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அதாவது நான் வந்து கோவா விலாகை வந்து பட்டர்ஃப்ளை பீச்லேருந்து வரப்பே முடிச்சிட்டேன். வந்து அதுக்கப்புறம் நான் பைக் விட போகிறப்ப இன்னொரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க கோவா. ஸோ அதனால தான் நான் திரும்பியும் வந்து அந்த கோவன் பீச்சுக்கு வந்து, கோவானா கோலா ஏதோ ஒன்று பீச் சொன்னாங்க. ஸோ வந்து அந்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஆனால் வந்து அவங்க முடியாதுன்ட்டாங்க. பை வாக் போகலாமா பார்த்தேன். பை வாக் வந்து சத்தியமாக முடியாது தம்பி, நீ வந்து போனால் ஒன்று பஸ்ஸில் போகணும் இல்லை பைக்கில் போகணும் அப்படின்னாங்க. ஏன்னா வந்து பஸ்ஸு 8 மணி சொன்ன மாதிரி தான், 8 மணியோட முடிஞ்சிடும். சரி, அதனால் இங்கே மக்கள் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. இது என்ன மார்க்கெட்டுன்னு கேட்டேன். இது காந்தி மார்க்கெட்ப்பா, எப்படின்னா கோவனில் வந்து மர்கோவனில் வந்து இதுதான் வந்து ஃபேமஸான மார்க்கெட்னாரு. அதான் உள்ளே பூந்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் விலாகில் மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் பை ஃப்ரம் ஜியா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வந்து நாளைக்கு மார்னிங் கரெக்டாக ஒரு 8:30க்கு எனக்கு வந்து இங்கே ட்ரெயின், அந்த மர்கோன்லேருந்து மும்பைக்கு ட்ரெயின். ஸோ நான் போயிட்டு நம்ம வந்து மும்பை வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மும்பையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸ் இருக்குது. நாம் பிளான் பண்ணி போனால் அடுத்தது வந்து அங்கே ஒன்று நடக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை வந்து அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்க, டேக் கேர், பை பை, சாவ். ஸோ பிரதர் வந்து பேர் வந்து கார்த்திக்கு, நம்ம ஊர் சென்னை தாம்பரம் தான். நான் இங்கே விளாக் பண்ணிட்டு வந்தபோது இடையில கூப்பிட்டாப்புல, என்னடா தமிழ் ஆளுன்னு பார்த்தா நம்ம ஆள். ஸோ வந்து இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதான் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ப்ரோ சீக்கிரம் மீட் பண்ணலாம் ஓகேங்களா? லடாக் ட்ரை பண்ணுவோம். சரி ப்ரோ, ஹாப்பி ஜேர்னி ப்ரோ. சரி, பார்த்து போங்க, பார்த்துக்கலாம். ஓகே, டேக்கரா. ஓகே சரி, அவங்க வந்து தமிழாளா. ஸோ அதனால் என் ரூம் அங்கே இருக்குது. ஆனால் நான் வந்து அவரை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டே வந்துட்டேன். என்னன்னா அவங்கள்ட்ட கொடை கிடையாது. சரி, மலையில் எப்படி வருவான்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு என்ன வேலை, இதுக்கப்புறம் போய் தூங்குறது தானே, நாளைக்கு ட்ரெயினில் கூட தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, பை பாய்.